Hello friends, இன்னைக்கு வீடியோட சப்ஜெக்ட் மினி வாஃபிள் மேக்கர் இல்லனா மினி pancake மேக்கர். இது கூடவே ஒரு ஹெல்த்தியான ஊத்தப்பம் ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இது தேங்க்ஸ்கிவிங் சீசன். இப்போ Black Friday சேல் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால நிறைய போட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்லயும் இந்த ஹாலிடே சேல்ஸ் நிறையவே ஓடிட்டு இருக்கும். இந்த சமயத்துல நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க இந்த மினி வாஃபிள் மேக்கர் வந்து ஒர்த்திட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை வந்து நான் இன்னைக்கு செக் பண்ணி நான் டெமோ பண்றேன். அது கூடவே நம்ம கம்பேர் பண்றதுக்காக இந்த மினி ஊத்தப்பம் மேக்கர் கூட நம்ம சாதாரண தோசைகள் அதுக்கப்புறம் ஊத்தப்பத்தை டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல எல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். அதோட நம்மளுக்கு இந்த மினி மேக்கர் வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல பேன்கேக் வாஃபிள் அப்படிங்கறதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இது ரெண்டுமே பிரேக்ஃபாஸ்டுக்காக வெளிநாடுகள்ல செய்யப்படுற உணவுப் பொருட்கள். இது ரெண்டுமே மைதா முட்டை இதெல்லாம் சேர்த்து பண்ற பொருட்கள். இப்போ தேன்கூடு ஷேப்ல இருக்கு இல்லையா, இதுதான் வாஃபிள். இந்த மாதிரி ஒரு வாஃபிள் மேக்கர் அப்படிங்கிற கருவியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வாஃபிள்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் பேன்கேக். அதாவது மைதா மாவால தோசைகள் கல் தோசை மாதிரி திக்கா சுட்டுட்டு அது மேல தேன் அல்லது மேப்பிள் சிரப் ஊத்தி சாப்பிடுறதுதான் பேன்கேக்ங்கிற பொருள். இந்த பேன்கேக்கை நம்ம சாதாரண தோசைக்கல்லையோ இல்லைன்னா எலக்ட்ரிக் தோசைக்கல்லையோ பண்ணுவாங்க. நான் வாங்கியிருக்கிறது சின்ன வாஃபிள் மேக்கர் கம் பேன்கேக் மேக்கர். இந்த சின்ன எக்யூப்மெண்ட்லயே நம்மளுக்கு வாஃபிள் மேக்கரும் வரும், பேன்கேக் மேக்கரும் வரும். இது கூட இந்த எக்யூப்மெண்ட் எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுவலும் கொஞ்சம் ரெசிபிஸ் உள்ள சின்ன ஹேண்ட் புக்கும் கொடுத்திருந்தாங்க. எல்லா கேட்ஜெட்ஸுமே நம்ம இந்த மாதிரி மேனுவல வாசிச்சு பார்த்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ரொம்ப ஈஸியாவே இருந்தது. இந்த மினி மேக்கர்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிளேட்ஸுமே ரிமூவபிளா வந்துச்சு. இனிமே நம்ம இந்த வாஃபிள் மேக்கர் கூட வர்ற அச்சுக்கள் எல்லாம் பார்க்கலாம். இந்த சின்னதா பிளைனா இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு பேன்கேக் உள்ள அச்சு. இதுல நம்ம ஊத்தப்பமும் பண்ணிக்கலாம். இந்த அச்சு டைனோசர் மாதிரி இருக்கு. இது யூனிகார்ன் அச்சு. இதுல நான் இந்த டைனோசர் யூனிகார்ன் இந்த மாதிரி உள்ள அச்சுகளை சூஸ் பண்ணினேன். இதுக்கு போல நம்மளுக்கு ஹார்ட் இன் ஷேப் இல்லைன்னா சாண்டா கிளாஸ் இல்லைன்னா பம்கின் இந்த மாதிரி என்ன ஷேப் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேன்கேக் கம் வாஃபிள் மேக்கர் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கு. என் கையால வந்து நான் தூக்கி பார்த்தேன் அப்படின்னா ஹேண்ட் சைஸ்க்கு தான் இது இருக்குது. இது வந்து நமக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். அந்த அளவுக்கு இது நம்மளுக்கு நல்ல சின்னதா இருக்கு. மொத்தம் 6 அச்சு உண்டு இல்லையா. இப்ப வந்து இந்த வாஃபிள் மேக்கருக்குள்ளேயே இந்த வாஃபிள் அச்சுக்களையும் வச்சுட்டு அவங்க பேக் பண்ணிருக்காங்க. சோ மேல ஒரு வாஃபிள் அச்சு, கீழே ஒரு வாஃபிள் வச்சு, சோ மொத்தமா நம்மளுக்கு 6 அச்சுக்கள் அவங்க சொன்ன மாதிரி இந்த பேக்கேஜ்ல இருந்தது. இந்த 6 அச்சுக்கள் கொண்ட இந்த வாஃபிள் மேக்கர் கம் பேன்கேக் மேக்கர் இருக்குல்ல, இது வந்து $25 இருந்து $30 விற்கும். இதுல வெறுமனே வாஃபிள் மேக்கர் மட்டுமே உள்ள செட் வந்துட்டு $7 இருந்து $10 நம்மளுக்கு சாதாரணமா கடைகள்ல கிடைக்குது. அதுவும் இதே பிராண்ட்ல செய்யப்பட்டதுதான். ஆனா இந்த வாஃபிள் மேக்கர் செட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கலட்டிட்டு வேற பிளேட்ஸ் போட முடியுது. சோ நம்ம என்ன ஷேப் வேணாலும் வாங்கிட்டு அதுல இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆனா $10 இந்த வாஃபிள் மேக்கர் வாங்கணும் அப்படின்னா அதுல வந்து நம்மளுக்கு வெறும் வாஃபிள் மட்டும் தான் பண்ண முடியும். அதோட அந்த பிளேட்ஸ் நம்மளால கலட்டி கழுவ முடியாது. அது வந்து நம்ம வெறுமனே ஒரு பேப்பர் அல்லது ஒரு ஈரமான துணியால தொடச்சுதான் எடுக்க முடியும். நான் முதல்ல அந்த $7 அந்த வாஃபிள் மேக்கர் வாங்கினா போதும், மற்ற அச்சுக்கள் எல்லாம் நம்ம வந்து வாங்கி அதுல போட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி பண்ண முடியாது போல. இந்த மாதிரி $25 வாங்கினாதான் அதுல வந்து இப்படி கலட்டுற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. சரி, இந்த வாஃபிள் மேக்கர் ரொம்ப சின்னதா இருக்கு. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். வெளிநாடுகள்ல சில ஹோட்டல் ரூம்ஸ்லயும் அப்புறம் வந்து காலேஜ் டார்ம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்த்தோம்னா கிச்சன் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதில் இந்த மாதிரி சின்ன எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் யூஸ் பண்ணணும். அதோட சின்ன குழந்தைங்க வந்துட்டு புதுசா சாப்பிடுறதுக்கு வந்து அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மினி தோசை எல்லாம் நம்ம போட்டு கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி இந்த மினி வாஃபிள் மினி பேன்கேக் இதை பண்ணிட்டு அவங்க வந்துட்டு குழந்தைங்களை சாப்பிட பழக்கிறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. அதோட இப்போ ஒரு தனி நபரா ஒருத்தர் வந்து டிராவல் பண்ணி ஒரு சின்ன ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணி ஏதோ ஒரு ஒர்க்குக்கு விஷயமா போயிட்டு வராங்க அப்படின்னா காலை சாப்பாடு வந்து தேடி அலைய வேணாம். இந்த மாதிரி இந்த வாஃபிள் மேக்கருடைய அந்த பேட்டர் வந்து கடையிலே விற்பாங்க, அதாவது அந்த மாவு வந்து விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு இதை வந்து நம்ம சின்னதா சூட்கேஸ்ல எடுத்துட்டு போயிட்டு ஹோட்டல் ரூம்ல ஒரு பிளக்இன் மட்டும் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறக்காகவும் இதை வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாஃபிள் மேக்கர்ல உள்ள இந்த பிளேட்ஸ் எல்லாமே இதுல சொருகிறதுக்கு நல்ல இடம் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து நம்ம நல்லா அழுத்தி பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிளிக்னு ஒரு நாய்ஸ் கேட்கும். அந்த நாய்ஸ் கேட்கற வரைக்கும் நம்ம அதை லேசா அழுத்தி பிரஸ் பண்ணிக்கணும். அப்பதான் இந்த வாஃபிள் மேக்கர் வந்துட்டு இதுல கரெக்டா நம்மளுக்கு பொசிஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதோட சர்ஃபேஸ் வந்துட்டு நான்ஸ்டிக்கால பண்ணிருக்கு. இது வந்து நம்மளுக்கு ஒட்டாம ரொம்ப ஈஸியா நல்லா வந்துடுது. இந்த அப்ளையன்ஸோட வெயிட்டும் சைஸும் நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்ம வந்து இதை ஹேண்ட் லக்கேஜ்ல எடுத்துட்டு போய்க்க முடியும்.
சின்ன ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பீப்புளுக்கு, அதுக்கப்புறம் காலேஜ் டாம்ல இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரிட்டையர்ட் பீப்புள் வந்துட்டு அந்த ஓல்டேஜ் ஹோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மினி மேக்கர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஜெனரலா பேசிக்கிறாங்க. நிறைய பேர் உள்ள ஃபேமிலிஸ்ல கூட டிராவல் போது ஏதாவது ஒரு குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபுட் தேவைப்படுது, அந்த குழந்தை மட்டும் ரொம்ப எல்லாரும் சாப்பிடுற மைதாவெல்லாம் சாப்பிட முடியல அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு மட்டும் டிஃப்ரெண்டான ஃபுட் செஞ்சு கொடுக்கறக்கும் இந்த மாதிரி உள்ள மினி வாஃபிள் மேக்கர், மினி பேன்கேக் மேக்கர்ஸ் யூஸ் பண்றாங்க. இனிமே நம்ம இந்த மினி மேக்கரை யூஸ் பண்ணி நம்ம ஊர்ல உள்ள ஊத்தப்பத்தை நல்லா ஹெல்த்தியா பண்ணி பார்க்க போறோம். நம்ம வீட்டுல எப்பவுமே யூஸ் பண்ற சாதாரண தோசை மாவு 2 கப் எடுத்துக்கிறோம். அதை அப்படியே கூட நம்ம ஊத்தப்பமா சுடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம அதை கொஞ்சம் ஹெல்த்தி ஆக்கணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி பண்ணுவேன். அதாவது ஓட்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு 1/4 கப் எடுத்துட்டு அதை நம்ம ஒரு மிக்சியில போட்டு நல்ல பொடியா நம்ம திரிச்சுக்கலாம். இனிமே இந்த ஓட்ஸ் மாவை நம்ம தோசை மாவு வச்சிருந்தோம் இல்லையா, அது கூட சேர்த்துக்கிறோம். அது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓட்ஸ் சேர்த்தனால நம்மளுக்கு தோசை மாவு கொஞ்சம் திக்காயிரும். இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனா நமக்கு நல்ல கெட்டியான தோசை மாவு மாதிரி நம்ம இதை கரைச்சி எடுத்துக்குவோம். தேவைப்பட்டுச்சுன்னா இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். ஓட்ஸ் பொடியை சேர்த்த பிறகு ஒரு 10 நிமிஷமாவது நம்ம ஊற விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாவு நல்லா சாஃப்டா கிடைக்கும். இல்ல அப்படின்னா நம்ம முந்தின நாள் கூட இந்த மாதிரி ஓட்ஸ் எல்லாம் கலந்து எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளுக்கு தேவைங்கிற போது நம்ம இந்த மாதிரி ஊத்தப்பம் பண்ணிக்கலாம். தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம இப்படி தண்ணி எல்லாம் சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இது கூட 1 கப் பொடியா துருவின கேரட், 1 கப் பொடியா அரிஞ்ச வெங்காயம், 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை எடுத்து வச்சுக்கிறோம். ஊத்தப்பம் ரொம்ப சாஃப்டா வரணுங்கிறக்காக இதுல கொஞ்சமா பேக்கிங் சோடா கலந்துக்குவாங்க. ஆனா நான் பேக்கிங் சோடா எதுவும் கலக்கல, ஆனாலுமே எனக்கு தோசைகள் நல்லா சாஃப்டாவே வந்தது. இந்த மினி பேன்கேக் மேக்கரை யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு கைகள்ல சூடுபடுது. சோ அது படாம இருக்கிறக்காக நான் இந்த மாதிரி ஒரு மினி கிளவுஸ் ஒன்னு யூஸ் பண்றேன். இந்த சிலிகான் ஓவன் கிளவுஸோட விலை வந்து $3. இப்போ நாம இந்த மினி மேக்கர்ல பேன்கேக் பிளேட்ஸை மாட்ட போறோம். இதுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த எலக்ட்ரிக்கல் காயில்ஸ் மாதிரி. இதுல வந்து நம்ம தண்ணி படாம பாத்துக்கணும். இதுக்கு மேல உள்ள பிளேட்ஸ் மட்டும் தான் நம்ம கழுவணும். இதுல டாப் பிளேட் எது, பாட்டம் பிளேட் எதுன்னு அவங்க எழுதியிருக்காங்க. அது ரொம்ப வசதியா இருக்குது. பிளக் ஆன் பண்ண உடனே அது வந்துட்டு நம்மளுக்கு அது சூடாக ஆரம்பிச்சிடும். சூடாக ஆரம்பிச்ச உடனே இந்த மேல இருக்குல்ல, அந்த லைட் வந்து க்ளோ ஆகும். இந்த லைட் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒயிட் கலர்ல தான் எரியுது. இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு, ரூம்ல உள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த லைட் க்ளோ ஆகுறது தெரியும். இது வேற கலர்ல க்ளோ ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா பாத்துக்கிற மாதிரி இருக்கும். யூஸ்வலா ரெட் கலர் இல்ல ஆரஞ்சு கலர்ல தான் இந்த மாதிரி இண்டிகேட்டர் லைட்ஸ் இருக்கும். பட் இதுல வந்துட்டு அது வெறுமனே ஒயிட் கலர்ல எரியறதுங்கிறது நம்மளுக்கு சூடா இருக்கா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்க கஷ்டமா இருந்தது. இந்த தோசைக்கல் நல்லா ப்ரீ ஹீட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த லைட் வந்து ஆஃப் ஆயிடும். அப்போ வந்து நம்ம இதை ஓபன் பண்ணிட்டு நம்ம அதுல என்ன பேட்டரும் நம்ம அதை போர் பண்ணி நம்ம தோசையா வார்த்துக்கலாம். இந்த ப்ரீ ஹீட் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் ஆனது. நாம அமெரிக்கன் ஸ்டைல் பேன்கேக் பண்றோம் அப்படின்னா இதுல வெண்ணெய் இல்ல நெய் ஏதாவது தடவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா நான் வந்துட்டு ஊத்தப்பம் தான் பண்ண போறேன் அப்படிங்கறதுனால இதுல நான் நல்லெண்ணெய் வந்து தடவிக்கிட்டேன். நான் இந்த வீடியோல காட்டுற இந்த சிலிகான் பிரஷ் வந்துட்டு ஹீட் ரெசிஸ்டன்ட், இது ஒன்னும் ஆகாது. இதுவும் அமேசான்ல வாங்கினது தான். இனிமே நம்ம இந்த பேன்கேக் பிளேட்ல 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே தோசை மாவை ஊத்திக்கிறோம். இதுல அளவுக்கு அதிகமா நம்ம மாவு ஊத்திட்டோம் அப்படின்னா இது வந்து பொங்கி வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பிளேட் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி வாஷ் பண்ணி தான் ரீயூஸ் பண்ண முடியும். மாவை நம்ம மினி ஊத்தப்பமா ஊத்தின பிறகு அது மேல நம்ம இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, கேரட், ஆனியன், அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அளவுக்கு அதிகமா எதுவுமே இதுல சேர்க்க வேண்டாம். இதுக்கு மேல நான் கொஞ்சமா இட்லி பொடியை தூவிக்கிறேன். சப்போஸ் நம்ம இந்த மாதிரி டாப்பிங்ஸ் எதுவும் போடாமலே வெறுமனே மினி ஊத்தப்பமா, அதாவது கல் தோசை மாதிரி கூட இதை நம்ம வார்த்து எடுத்துக்கலாம். இனிமே நம்ம இந்த மூடியை க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த மூடியை க்ளோஸ் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு அந்த லைட் ஆஃப் ஆயிருச்சுல, இப்போ வந்து அந்த லைட் ஆன் ஆயிடும். இந்த லைட் க்ளோ ஆயிட்டு இருக்கும் போது வந்து இந்த ப்ராடக்ட் உள்ள நம்ம என்ன ஊத்தி இருக்கோமோ அது வந்து வெந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மினி பேன்கேக் மேக்கர்ல நம்ம தோசை, ஊத்தப்பம், பேன்கேக் இதை தவிர நம்ம வந்து ஆம்லெட் அல்லது ஹாஃப் பாயில் எக் அது கூட நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த தோசைகள் குக் ஆகுறதுக்கு 3 நிமிஷமாவது ஆனது எனக்கு. இப்ப பார்த்தோன்னா இந்த லைட் ஆஃப் ஆனது தெரியும். அந்த லைட் ஆஃப் ஆகல அப்படின்னாலுமே நம்ம வந்து இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட் இல்லையா, அதனால நம்ம ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு இப்படி எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தோசை வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்கு பிறகு நம்ம ஒரு சின்ன தோசை கரண்டியால இதை வந்து இந்த தோசைகளை வெளியில எடுத்துடலாம். இந்த மினி ஊத்தப்பம் ஒண்ணு ரொம்ப அழகா நல்லா சாஃப்டா வெந்துருந்துச்சுங்க. இந்த ஊத்தப்பத்தோட பேக் சைடு நல்லா வெந்திருக்குது பாத்தீங்களா, அது மாதிரி ஃபுல்லாவே இது நல்லா கம்ப்ளீட்டா நல்லா குக் ஆயிருந்துச்சு. நல்லா சாஃப்டாவும் இருந்தது. இது மாதிரியே நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டிக்கு நம்ம ஊத்தப்பங்களை சுட்டு எடுத்துக்கலாம். இதுல 3 ஊத்தப்பம் எனக்கு போதுமானதா இருந்தது. இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஆனிச்சு. ஆனா இந்த நம்ம அதர் வெஜிடபிள்ஸ் கட் பண்றது இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலவே ஆனது. இது வந்து எனக்கு இந்த குக்கிங் டைம் வந்து அதிகமான மாதிரி தெரிஞ்சது.
இந்த ஊத்தப்பம் ஒண்ணு ரொம்ப திக்கா இருந்தனாலையும் ஓட்ஸ் சேர்த்ததுனாலையும் இதுல 3 வந்து ஒருத்தருக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கூட ஒண்ணு சாப்பிடலாம். இது கூட நம்ம சாம்பார்லாம் சேர்த்து சர்வ் பண்ணும் போது இது ரொம்ப ஃபில்லிங்காவே இருந்துச்சு. இந்த மினி மேக்கர்ல ஒருத்தருக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்கே நம்மளுக்கு 12 நிமிஷம் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு 4 பேருக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம 1 மணி நேரம் இந்த தோசைகள் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஆனா அதுக்கு பதிலா நம்ம வீட்ல சாதாரணமா இந்த தோசைக்கல்ல நம்ம ஊத்தப்பம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு தோசையும் கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துல நம்மளுக்கு குக் ஆகிடும். அதே சமயம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி டிபெண்டன்சி அதெல்லாமே இருக்காது. தோசைக்கல்ல பண்ற ஊத்தப்பத்தை இப்படி மூடி வச்சும் பண்ணலாம். இப்படி மூடி வச்சு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி போடுற அவசியம் இருக்காது. இல்ல இப்படி மூடி எதுவும் வைக்காம நம்ம தோசை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அப்படின்னா நம்ம திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கணும். தோசைக்கல்ல பண்ற நம்ம ஆனியன் ஊத்தப்பம் நல்லா கிறிஸ்பியா கிரன்ச்சியா நல்லா இருந்தது. நான் இந்த சைஸ் டிஃபரன்ஸ்க்காக இதை ரெண்டையும் பக்கத்துல வச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மினி மேக்கர்ல பண்ணது ரொம்ப குட்டியா இருந்துச்சு. அதாவது இதுல பாதி சைஸை விடவுமே சின்னதா இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஆனா இந்த மினி பேன்கேக் மேக்கர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு வெளிநாடுகள்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஏன்னா சின்ன குழந்தைங்க வந்துட்டு இந்த மாதிரி பெரிய தோசை அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இது விரும்பி சாப்பிட்றது இல்லை. பட் இந்த சின்ன சைஸ் இருக்குல்ல, இதை வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடை பழக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்னதா கொடுத்து பழக்கிறாங்களாம். ஆனா நியூயார்க் மாதிரி பெரிய நகரங்கள்ல உள்ள அபார்ட்மெண்ட்கள்ல சில வீடுகள்ல கிச்சன்ல ஸ்டவ் யூஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா ஒரு ரூம் மட்டும் வாடகைக்கு எடுத்து சிலர் தங்கி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸ் வச்சு சமைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மினி மேக்கர் அது வந்து நல்ல ஆப்ஷன் தான். அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் கேர்டல் அப்படிங்கிற இந்த எலக்ட்ரிக் தோசைக்கல்லும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கனால நம்ம பெரிய சைஸ் தோசைகள் அதை பேன் கேக்லாம் போட்டுக்கலாம். முட்டை எல்லாம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இந்த எலக்ட்ரிக் கேர்டல் இருக்குல்ல, இது கொஞ்சம் அகலமா இருக்கும். இது வந்து காலேஜ் டாம்ல எல்லாம் யூஸ் பண்றதுக்கு அவ்வளவா அலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஷேர்ட் அக்கமடேஷன்ஸ்ல நம்மளுக்கு ஸ்பேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து இந்த மினி மேக்கர் யூஸ் பண்றதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சிலர் சொல்றாங்க சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன பேன் கேக் அந்த சின்ன தோசை அதை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கவங்க இந்த சில்வர் டாலர் பேன் கேக் பேன், அதாவது இந்த மினி பேன் கேக் பேன் அப்படிங்கிறத வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு நமக்கு அமேசான்ல கிடைக்குது. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்கும். அதே சமயம் நம்ம தோசைக்கல் மாதிரியே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது நான்ஸ்டிக் மெட்டீரியலால ஆனது அப்படிங்கிறனால நமக்கு எதுவும் ஒட்டும் அப்படிங்கிற ப்ராப்ளமே இருக்காது. இப்போ நான் ஒரு கம்பேரிசனுக்காக இந்த மினி பேன் கேக் பேன் இருக்குல்ல, இதுல வந்து நான் இந்த சின்ன ஊத்தப்பத்தை பண்ணி காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு நிறைய வந்து நம்மளால ஊத்தப்பம் எவ்வளவு குயிக்கா பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இந்த மினி வேஃபிள் மேக்கர் யூஸ் பண்ணதுல இருந்து நான் இன்ஃபேர் பண்ணது என்னது அப்படின்னா, இந்த மினி ஊத்தப்பம் இருக்குல்ல, இது ஒண்ணு பண்ற டைமுக்கு நம்ம இந்த தோசைக்கல்ல இந்த ஒரு மினி ஊத்தப்பத்தோட டபுள் மடங்கு சைஸ்க்கு நம்ம பெரிய ஊத்தப்பமா நம்ம சாதாரண தோசைக்கல்லே போட்டு எடுத்துடலாம். இல்ல நம்ம மினி பேன் கேக் அல்லது மினி ஊத்தப்பம் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்காக பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா உள்ள ஒரு பேன் கேக் மேக்கர் காட்டினில தோசை டவல் இருந்துச்சுல, அந்த சில்வர் டாலர் பேன் கேக் பேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு மசால் தோசை சுட்டு வச்சுட்டு இது கூடவே கொஞ்சம் 2-3 மினி ஊத்தப்பம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகான ஸ்டார்டர்னா இருக்கும். அது மினி ஊத்தப்பம் பண்றதுக்கு எனக்கு இந்த சில்வர் டாலர் பேன் கேக் பேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மினி வேஃபிள் மேக்கர் பெரிய ஃபேமிலிஸோட பேச்சுலர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த மினி வேஃபிள் மேக்கர்ல உள்ள வேஃபிள்ஸும் ரொம்பவே சின்னதா இருக்கிறது. அதை விட எனக்கு வந்து பெரிய நார்மல் சைஸ் வேஃபிள் மேக்கர்ல உள்ள வேஃபிள்ஸ் வந்து நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நீங்க நார்மலா ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு வாஃபிள் மேக்கர் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜென்ரலா காமனா உள்ள வாஃபிள் மேக்கர் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி உள்ள மினி வாஃபிள் மேக்கர் வந்துட்டு ஒரே ஒரு நபருக்கு இல்லைன்னா ஏதாவது டிராவலுக்கு மட்டுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி வேஃபிள் மேக்கர் மினி பேன்கேக் மேக்கரோட ரிவ்யூ அண்ட் கம்பேரிசன் பார்த்தோமா? வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களெல்லாம் சந்திக்கிறேன். Until then, take care. See you.